ஐராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ ஒன்றே ஒன்று நினைக்கிறாய். நான் அதை தவறென்று சொல்வேன். உன்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? மாற்றிக்கொள்ள முடிந்தால் நீதான் இவ்வுலகத்தில் பணக்காரி, நீதான் இந்த உலகத்தில் நல்ல பிள்ளை. என்ன சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். நான் சொல்வதை நன்றாகவே காதில் வாங்கிக்கொள். உன்னுடைய வாழ்வில் நீ ஒருவரை நம்பியே இருக்கிறாய். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்து விடுவார். என் வீட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாகவே என்னை காப்பாற்றி விடுவார்கள், என்னை நிச்சயமாகவே நல்லது செய்து விடுவார்கள். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை. அதுவே அடுத்த நிமிடம் அவர்கள் ஏதாவது ஒரு கோபமான ஒரு விஷயம் செய்துவிட்டால், ஐயோ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இப்படி அவர்களை நம்பி ஏமாந்து விட்டோமே என்று நம்பியதே முதலில் தவறுதானே. யார் வாழ்க்கையையும் யாராலும் இங்கு காப்பாற்ற முடியாது. அது ஒன்று நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள். யார் வாழ்க்கையையும் யாராலும் இங்கு காப்பாற்ற முடியாது. அவரவர்கள் மட்டுமே இவ்வுலகத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமே தவிர, ஒன்று சொல்கிறேன், உன்னால் மற்றவனை காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஏனென்றால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனால் யாருக்கும் எப்பொழுதும் யாரையும் நம்பாதே. இவரை நம்பி நம் இந்த செயலை செய்யலாம் என்றும் இறங்காதே. நான் இப்பொழுது அமைதியாக இருக்கிறேன், இப்பொழுது என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் செய்யட்டும் என்றும் மற்றவர்களை எப்பொழுதும் துணையாக வைத்தும் வாழாதே. நீ எது செய்ய வேண்டுமானாலும் நீ துணிந்து செய். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களை எப்பொழுதும் நம்பக்கூடாதே. நம்பினால் பிரச்சனை தான். நீ நிறைய பிரச்சனை பார்த்திருப்பாய். ஒரு பிரச்சனை கூட உன்னால் வந்தது கிடையாது, மற்றவர்களால் வந்ததுதான். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நம்புவதை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை சார்ந்திருப்பதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை நாள் தான் மற்றவரை சார்ந்திருப்பாய் சார்? மற்றவரை சார்ந்திருந்தது போதும். அவர்கள் வாயால் பல வார்த்தைகளை உன்னை காயப்படுத்தியது போதும். இனி நீ துணிந்து நிற்பதும் இல்லை அடுத்தவனுடைய வாழ்க்கையில் பாரமாக இருப்பதும் உன்னுடைய கையிலேயே உள்ளது. எப்பொழுதும் நம் தான் இவ்வுலகத்தில் சம்பாதித்து நம்மை காப்பாற்ற வேண்டும். மற்றவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், நான் படிக்கவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, இதற்கு முன்பு நான் வெளியே சென்று பழக்கமில்லை, இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் போதும். உனக்குள் திறமை இருக்கும், அதை கொண்டு வா. எல்லாம் தெரிந்துதான் இந்த உலகத்தில் பிறந்தாயா? எல்லாவற்றையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் உன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இருக்காதே. எல்லாவற்றையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். எழுந்து உன்னுடைய வேலையை செய் தங்கமே. யாரையும் நம்பி உலகத்தில் வாழாதே. அதற்கு பிறகு அவர்கள் உன் மனதை காயப்படுத்தி விட்டால் உன்னால் தாங்க முடியாது. சொல்வதை சொல்லிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்க போவதற்கும் நடப்பதற்கும் நீயே பொறுப்பு. ஏனென்றால் சொல்ல முடியும், உனக்கான உதவியை என்னால் செய்ய முடியும். ஆனால் நான் சொல்வதை காதில் வாங்கி அதுபோல நடந்து கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது அல்லவா? அதனால் சொல்கிறேன், சந்தோஷமாக இரு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தனியாக நின்று போராடினாலும் பிரச்சனை இல்லை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் அல்லவா? துணிந்து நின். உன்னால் எல்லாவற்றையும் எளிதில் சமாளித்து வென்று வர முடியும். ஏனென்றால் உனக்குள் நான் இருக்கிறேன். எந்த விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. இந்த சாயி இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. ஓம் சாய்ராம்.